ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீமல் குக்கிங். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வாணலியில் ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி கறி மசாலா தூள் வீட்டிலேயே அரைச்சதுங்க ஒரு 3 குழிக்கிற அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கரில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளித்து விட்டுடுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி ஆட் பண்ணிடுங்க. போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கல்லுப்பு இப்போ தேவையான அளவுக்கு இப்போயே போட்டுருவோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போவே ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கறி மசாலா தூள் போட்டு அதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போயே ஊற்றிடுவோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ, எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு தண்ணியாட்ட வச்சுட்டேங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டாலே போதும். நல்லா வெந்துருச்சு. மல்லி இலை தூவி இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக தயாரிச்சு. ஓகே, தேங்க்யூ.